அனைவருக்கும் வணக்கம். ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனல் மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் சந்தோஷ். நான் செபியில் பதிவு பெற்ற பங்கு ஆலோசகர் கிடையாது. இது பயிற்சிக்கான வீடியோ. எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை. இந்த ஆப்ஷன் ட்ரிக்ஸை பற்றி நம்ம புரிஞ்சுக்கணும். ஆப்ஷன் வியாபாரம் ஃபியூச்சர் வியாபாரமாக மாறுமா அப்படிங்கிறத புரிதல் நாம் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். கண்டிப்பாக மாறும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய கூற்று. என்னன்னு பார்ப்போம். ஆப்ஷன் பொறுத்தவரை நம்ம வந்துட்டு பை அல்லது செல் ரெண்டில் ஏதோ ஒன்று செய்யலாம். பை செய்கிறோம் அப்படின்னா நம்ம டோட்டல் ப்ரீமியம் மட்டும் நம்ம பே பண்ண வேண்டியது வரும். அதாவது இப்போ 17,900 காலை இப்போ நம்ம 81 ரூபாய்க்கு பை பண்ணுகிறோம் அப்படின்னா, கொள்முதல் செய்கிறோம் அப்படின்னா, இதனுடைய லாட் சைஸ் நம்மளுக்கு வந்துட்டு 50. அப்போ என்ன வரும், நம்மளுக்கு 4,050 ரூபாய் நம்ம வந்து பே பண்ணி இதை வந்து நம்ம வாங்கி கொள்கிறோம். அப்போது இதிலிருந்து நம்மளுக்கு விலை ஏற்றம் அடைந்தால் லாபம், விலை இறக்கம் அடைந்தால் நஷ்டம். நம்ம மொத்தமாக இது வந்து 0 ஆனால் மொத்த நஷ்டம் நம்மளுக்கு 4,050 ரூபாய் தான். கூடுதலாக நம்ம ப்ரோக்கரேஜ் டேக்ஸ் அந்த மாதிரி வரும். ஆனால் செல் செய்கிறோம் அப்படின்னா இந்த 81 ரூபாய் நம்ம செல் செய்கிறோன்னா உடனடியாக நம்மளுக்கு 4,050 ரூபாய் நம்மளுக்கு 4,050 ரூபாய் நமக்கு கிரெடிட் ஆகிடும். ஆனால் இதற்குண்டான மார்ஜின் நம்ம வந்து 1 லட்சமோ அல்லது 2 லட்சமோ பே பண்ண வேண்டியது வரும். நம்ம பே பண்ணி அந்த மார்ஜின் இந்த 4,050 அதாவது 81 மேல் நோக்கி சென்றால் நம்மளுக்கு லாஸ் வரும். இது 81 ரூபாய் 0 ஆனால் லாபம் வரும். இதில் என்னென்னா இந்த 81 ரூபாயிலிருந்து மேல் நோக்கி சென்றால் எவ்வளவு செல்லும் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியாது. இன்ஃபினிட்டிவ் லாஸ் வந்து நம்மளுக்கு இன்ஃபினிட்டிவாக இருக்கும். ஆனால் ப்ராஃபிட் வந்து ஃபிக்ஸடாக இருக்கும். இந்த 4,050 ரூபாய்க்கு மேலே நம்மளுக்கு லாபம் வரக்கூடிய வாய்ப்பாகவே இருக்காது. ஆனால் பை செய்தவர்களுக்கு இந்த 4,050 ரூபாய் தான் நஷ்டமாகும். அதற்கு மேல் எவ்வளோ வேண்டுமானால் லாபம் வர வாய்ப்பாக அமையும். இதுதான் பேஸ்டு நாலேஜ் நம்மளுக்கு பை செல்லை பற்றி. இதில் நம்மளுக்கு ஒரு விஷயம் தெரிந்து கொள்ளணும். எங்கே வேணாலும் நீங்கள் பை பண்ணலாம், எங்கே வேணாலும் செல் பண்ணலாம். இப்போது நம்ம இதை வந்து 81 ரூபாய்க்கு நம்ம பை செய்துள்ளோம் அப்படின்னா, ஆப்ஷன் ப்ரீமியத்தை நீங்கள் பை பண்ணியிருக்கீங்கன்னா 4,050 ரூபா நம்ம பே பண்ணியிருப்போம். நிஃப்டியோட ஸ்பாட் நம்மளுக்கு வந்து 17,900 ப்ளஸ் 81, அப்போ 17,981க்கு மேல் சென்றால் இந்த 17,900 கால் நம்மளுக்கு வந்துட்டு ஃபியூச்சராக மாறும். அப்போ நம்மளுக்கு வந்து ஃபியூச்சரை நீங்கள் பை பண்ணோன்னா நம்மளுக்கு வந்து மார்ஜின் அமௌண்ட் பே பண்ணணும். அதற்குண்டான மார்ஜின் அமௌண்ட் 1 லட்சமோ 2 லட்சமோ 3 லட்சமோ அது என்ன ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்களோ, மார்ஜின் அமௌண்ட் ஃபிக்ஸ் பண்ணாங்களோ அந்த அமௌண்ட்டை பே பண்ணி தான் நீங்கள் ஃபியூச்சரை பை பண்ண முடியும். ஆனால் நீங்கள் 81 ரூபாய்க்கு வாங்கியிருக்கீங்க அப்படின்னா நம்மளுக்கு 17,981க்கு மேலே ஸ்பாட், இப்போ ஸ்பாட் நம்மளுக்கு இருக்கிறது வந்துட்டு 17,854. அப்போது 17,854 இருக்குது. நீங்கள் இது 81 ரூபாய்க்கு பை பண்ணிங்கன்னா 17,981க்கு மேல் சென்றால் இது ஃபியூச்சராக மாறும். இந்த ஆப்ஷனே ஃபியூச்சராக மாறிடும். இதே நீங்கள் வந்து அதற்கு மேலே போகிறது அனைத்துமே உங்களுக்கு அந்த ஆப்ஷன் கிரீக்ஸ் ஃபியூச்சர் எப்படி 1 ரூபாய்க்கு 1 ரூபா கிடைக்குமோ அந்த மாதிரி நம்மளுக்கு கிடைக்க ஆரம்பித்து விடும். இதை செல் அடித்தவங்களுக்கு அதுக்கு மேலே பயங்கர லாஸ் வர தொடங்கிடும். 1 ரூபாய்க்கு 1 ரூபி. இப்போ இதுவரை பார்த்தீங்கன்னா மார்க்கெட் 100 ரூபாய்க்கு இவங்க ஒரு 40 ரூபா ஏறுறாங்கன்னா இந்த 17,981க்கு மேலே வந்து ஃபியூச்சர் எப்படி ரியாக்ட் பண்ணுமோ 1 ரூபாய்க்கு 1 ரூபி ரியாக்ட் பண்ணுற மாதிரி இங்கேயும் அதே போல் நடைபெற வாய்ப்பாக இருக்கும். இதே நீங்கள் அப்படியே புட் ஆப்ஷனுக்கு வந்தீங்கன்னா 17,900 புட் 154 ரூபாய் அப்படின்னா நீங்கள் 154க்கு நீங்கள் எங்கே வேணாலும் பை பண்ணியிருக்கலாம். நீங்கள் 50 ரூபாய்க்கு பை பண்ணியிருக்கலாம், 70 ரூபாய்க்கு பை பண்ணியிருக்கலாம். நீங்கள் எங்கே பை பண்ணிங்களோ அந்த ஸ்ட்ரைக்கோட, புட் ஆப்ஷன்னா அந்த ஸ்ட்ரைக்கோட மைனஸ் பண்ணிக்கோங்க, கால் ஆப்ஷன்னா அந்த ஸ்ட்ரைக்கோட ப்ளஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் எங்கே ட்ரேட் பண்ணுறீங்களோ அந்த ட்ரேட் நம்மளுக்கு அங்கிருந்து நம்மளுக்கு மாறிவிடும். அப்போ 17,900 புட் ஆப்ஷன் 154 ரூபாய் இப்போ இருக்குது. நம்ம அதை பேஸ் பண்ணியே நம்ம பார்க்குறோம் அப்படின்னா 17,900 மைனஸ் 154 17,746. இதற்கு கீழே சந்தை சென்றால்
இது வந்து ஃபியூச்சராக மாறிடும். நீங்கள் வந்துட்டு 154க்கு பை பண்ணியிருந்தா நீங்கள் எங்கே பை இப்போ நீங்கள் 100 ரூபாய்க்கு பை பண்ணியிருந்தா 17,800க்கு கீழே போனாலே இது ஃபியூச்சராக மாறிடும். நீங்கள் ஒரு 50 ரூபாய்க்கு பை பண்ணியிருந்தா 17,850க்கு கீழே மார்க்கெட் போனாலே இது ஃபியூச்சராக மாறிவிடும். இதை நீங்கள் பேஸ் பண்ணிங்கன்னா, ஏன்னா எக்ஸ்பைரி அன்னைக்கு நம்மளுக்கு எந்த மணி ஆப்ஷனுக்கு மட்டும்தான் மதிப்பு இருக்கும், ஓடிஎம் ஆப்ஷனுக்கு மதிப்பு இருக்காது. அதனால இந்த இடத்துல என்ன ஆகும்னா டைம் வேல்யூ நம்மளுக்கு ஜீரோவாக மாறிவிடும். அப்போ டைம் வேல்யூ ஜீரோவாக மாறினதுக்கப்புறம் இது ஃபியூச்சராக மாறிவிடும். அதனால் அதற்கு தகுந்த மாதிரி தான் நீங்கள் வியாபாரத்தை மாற்ற வேண்டும். அதனால் நீங்கள் உடனே வந்துட்டு 17,900 இப்போ இதுனா அப்போ அந்த இடத்துல 154 கழிச்சா 17,754க்கு கீழே இருந்தாலே இது ஃபியூச்சராக இருக்கக்கூடிய அமைப்பு தான். டைம் வேல்யூ ஜீரோவாகிறது நம்மளுக்கு எக்ஸ்பைரியில் தான் ஆகும். அந்த எக்ஸ்பைரியில் ஜீரோவாகும்போது அதனுடைய தாக்கம் அதிகமாக இருக்கும். இப்போ நியர்பை இந்த இது இருக்கிறதுனால நம்மளுக்கு டைம் வேல்யூ அதிகமாக இருக்கும். ஒரு டீப் ஐடீம் ஸ்ட்ரைக்கை நீங்கள் எடுத்திங்கன்னா அந்த டைம் வேல்யூ நம்மளுக்கு இருக்காது. இப்போ நம்மளுக்கு ஸ்பாட் இருக்கிறது 17,854. இப்போ 17,854 நம்மளுக்கு ஸ்பாட் இருக்குது. இப்போ 18,200 புட் ஆப்ஷன் எடுக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க 346 ரூபாய். ஏன்னா 18,200 மைனஸ் 17,854 அப்போ நம்மளுக்கு எவ்வளோ இருக்கணும், 346. அப்போது இந்த இடத்துல இவங்க எவ்வளோ இருக்காங்க, 383 ரூபா இருக்காங்க. அப்போ வெறும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 30 ரூபா தான் நம்மளுக்கு டைம் வேல்யூ இருக்குது. அப்போ என்ன ஆகும், நம்மளுக்கு டீப் ஐடியும் எளிதாக நம்மளுக்கு டைம் வேல்யூ குறைந்து விடும். அப்போ அது எளிதாக நம்மளுக்கு ஃபியூச்சராக மாறும். அப்போ இதை நம்ம எளிமையாக புரிஞ்சிட்டாலே ஒரு ஆப்ஷன் ப்ரீமியம் வந்துட்டு நம்மளுக்கு ஃபியூச்சராக மாறும் அப்படிங்கிறத இதன் மூலம் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதனால் நீங்கள் எந்த ரேட்டுக்கு பை பண்ணாலும் சரி, எந்த ரேட்டுக்கு செல் பண்ணாலும் சரி, அந்த ஸ்ட்ரைக்கோட அதை நீங்கள் கால் ஆப்ஷன் அப்படின்னா அந்த அமௌண்ட்டை ஆட் பண்ணிக்கோங்க. புட் ஆப்ஷன்னா அந்த ஸ்ட்ரைக்கோட நீங்கள் பண்ணுற இதை வந்துட்டு மைனஸ் பண்ணிக்கோங்க. அந்த இடத்துக்கு அப்புறம் அது ஃபியூச்சராக மாறும் அப்படிங்கிறத வந்துட்டு புரிந்து கொண்டு ஆய்வு செய்து நீங்கள் முடிவெடுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.